நான் 16 வயசுல மறுபடியும் அசிஸ்டண்டா சேர்ந்த போது அவர் மட்டும் இல்லை, எஸ்பிஎம் சாரும் என்ன வாங்க கமல் அப்படின்னாரு. ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல் இருக்கு, என்ன நீங்க வாங்க போங்கன்னு சொல்றாங்களே அப்படின்னு நினைச்சிருந்தேன். அப்புறம் என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, நீயும் இனிமே எல்லாரையும் அப்படியே சொல்லு. நான் இன்னி வரலாம் அப்படிதான் இருக்கேன் சார். அந்த பாடத்திற்கும் நான் ஏவிஎம்ற்கு நன்றி சொல்ல வேண்டும். அது ஏவிஎம் என்பது நான் அவர் பெரியவரை பார்த்திருக்கேன். அவர் இல்லாத மாதிரியே தெரியாமல் வழி நடத்திய ஒரு முக்கியமான மகன் இவர். அந்த 4 பேரை தூக்கி பிடிச்ச இன்ஸ்டிடியூஷன் தான் அது. ஆனால் அவர் இல்லாத குறைங்கிறது முக்கியமா தொழிலாளர்களுக்கு வரும். முந்தி மாதிரி இல்லைங்க அப்படின்னு அப்படி யாருமே சொல்லலை. இப்போ எஸ்பிஎம் சார் வந்து அவரை வந்து இன்னைக்கு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்கன்னு பிடிச்சி தள்ளி விடணும். அவரை அங்க வந்து இருப்பாங்க. ஸ்ட்ரைக் இருந்த போது கூட அந்த ஏவிஎம் செடி வாடிடக்கூடாதுங்கிறதுக்காக பக்கெட்ல தண்ணி எடுத்து ஊத்துனவங்க இருக்காங்க. இது எப்படி இந்த மாதிரி விசுவாசம் ஒருத்தருக்கு கிடைக்கும்னா நல்ல முதலாளிக்கு தான் கிடைக்கும். தன்னுடைய மக்களை தன்னுடைய ஒர்க்கர்ஸை ஜாக்கிரதையா பார்த்துக்கணும்னு எவர் நினைக்கிறாரோ அவர் பெருந்தலைவர்.